ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ்சி ட்ராமாஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிலாங் டு த வேர்ல்டோட 12th பார்ட் தான் பார்க்க போகிறோம். இது முன்னாடி போட்ட பார்ட்ஸ் எல்லாம் பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணிப்பாங்க. போன பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனி நம்ம செகண்ட் ஹீரோ லூஷியோ வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக நினச்சிப்பாங்க, ஜின்னோ லூஷியோ கிஸ் பண்ணாங்கன்ட்டு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லூஷியோ கிட்டே நம்ம ஹீரோனி பேசவே மாட்டாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஹீரோ ஷீஷா கிட்டே போயிட்டு நம்ம செகண்ட் ஹீரோ லூஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாரு. அதோட வந்து பார்த்தீங்கன்னா போன பாட்டு கதை முடியுது. ஸோ இந்த பாட்டு கதைக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஓப்பனிங் ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோ அவசரமாக ஓடி வராரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனி வந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவசரமாக ஓடி வராரு. அந்த கிளாஸில் அவருமே உட்காந்துக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனிகிட்ட பேசலாம் ட்ரை பண்ணுறாரு. அப்போ வந்து கரெக்டாக நம்ம ஹீரோனி வந்து எதையோ யோசிச்சுட்டே இருக்காங்க. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அங்கே இருக்க டீச்சர் கவனிச்சிடறாரு. அம்மா கீவை நீ என்ன ஏதோ யோசிச்சுட்டே இருக்க, இப்போ என்ன லெசன் நடந்துட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. அந்த லெசன்லேருந்து நம்ம கீவைக்கு ஒன்றுமே புரியல. அவங்க வந்து நம்ம ஹீரோனி என்ன இதை கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி பேபர்னு முழிச்சிட்டே இருக்காங்க. டீச்சர் வந்து சொல்லு ஆன்சர் என்னன்னு சொல்லு அப்படின்னும் போது அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்குறாங்க. யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பதில் தெரியல, கொஸ்டினுக்கான பதில். உடனே நம்ம லூஷியோ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்துகிட்டு டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்றாரு. அது நம்ம ஹீரோயின் பார்த்து என்னன்றாங்கன்னா கரெக்டாக ஆன்சரை சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா லெட்டரில் வந்து இந்த மாதிரி நான் உங்ககிட்ட தனியாக பேசணும், நீ வெளியில் வா கிளாஸ் முடிஞ்ச உடனே அப்படின்ற மாதிரி லெட்டரை பாஸ் பண்ணுறாரு. உடனே அந்த லெட்டர் நம்ம ஹீரோனையும் வாங்கி பார்க்குறாங்க. பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை கோவமாக கிழிச்சு தூக்கி போட்டுடுறாங்க. நம்ம ஹீரோவோ ஐயோ இவ்வளோ எப்படி பேசி சமாளிக்க போகிறோன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை போட இருக்காரு. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸும் முடியுது, ரெண்டு பேரும் வந்து வெளியில் வராங்க. நம்ம ஹீரோ பின்னாடியே வராது. கியூவை நில்லு, நீ அதை தப்பாக புரிஞ்சிட்ருக்க அப்படின்னும் போது என்ன தான் உன் பிரச்சனை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனி கேட்குறாங்க. அப்போ நம்ம லூஷியோ சொல்கிறாரு, இந்த மாதிரி ஜின்னோட அம்மா தான் சொன்னாங்க அவன் இந்த காலேஜில் படிக்கிற வரைக்கும் அவளை பத்திரமா பார்த்துக்கணுன்ட்டு, அதனால தான் நான் அவங்கள பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னும் போது உடனே நம்ம ஹீரோயின் என்னன்றான், ஓ அப்படியா, அப்போ அந்த ஜின்னோட அம்மா தான் சொன்னாங்களா அவளை கிஸ் பண்ண அப்படின்னும் போது ஐயோ நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிறேன், நான் அப்படிலாம் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோனி என்னன்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் தான் என் கண்ணால் பார்த்தனே அப்படின்னும் போது டக்குன்னு நம்ம ஹீரோ என்னன்றாருன்னா அவங்க பக்கத்தில் போய் நின்றுறாரு. நம்ம ஹீரோனிக்கு ஒன்றும் பதட்டமாகிடுறாங்க, கண்ணோலாம் அப்படியே செவந்துருது. நம்ம ஹீரோனி நீ என்ன பண்ண போகிற அப்படின்னும் போது நம்ம ஹீரோ என்னன்றாருன்னா பார்த்தியா நான் பக்கத்தில் தான் நிற்கிறேன், ஆனால் நீ வந்து தப்பாக எதையும் யோசிக்கிற, நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு தெரியும், நீ வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, இப்போ நான் உன பக்கத்தில் தான் நிற்கிறனே தவிர்த்து நான் ஒன்றுமே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அவள் அந்த ஷோல்டரில் இந்த தூசி எதாவது தட்டி விட்டா, மற்றபடி எதுவுமே இல்லை, நீ தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு கரெக்டாக அவர் பேசி முடிக்கிறாரு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஜின்னு வந்துடுறாங்க. ஜின்னு வந்து என்னன்னா இப்போ என்னை யாரோ துரத்துற மாதிரி இருக்குது, நீ தான் வந்து லூஷியனை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம லூஷியோ என்னன்றாருன்னா இந்த மாதிரி ஜின் இதுக்கப்புறம் என்ன வந்து கூப்பிடாத, நான் உன்னை பார்த்துக்கலாம் முடியாது, ஏன்னா நான் வந்து பார்த்துக்கிறதுக்கு வேறு ஒருத்தவங்க இருக்காங்க, நான் இதுக்கப்புறம் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும், ஸோ அதனால் வந்து உன்னை வந்து இனிமேல் என்னால் பார்த்துக்க முடியாது, நீயே உன்னை பார்த்துக்கோ, நான் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இன்னொருத்தவங்க இருக்காங்கன்னு அழுத்தி அவர் சொல்கிறாரு. இது நம்ம ஹீரோனி நோட் பண்ணிக்கிறாங்க, ஐயோ இவன் நம்மளை தான் சொல்கிறான் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக வராங்க உள்ளுக்குள்ளே. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி அடுத்த சீனை காட்டுறாங்க. அடுத்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஹீரோ ஷீஷா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா, அவன் வந்து இந்த மாதிரி என்கிட்ட சொன்னான்டா, இந்த மாதிரி நடந்ததுலாம் சொன்னான்ட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஹீரோ ஷீஷா சொல்கிறாரு, என்னது அவர் வந்து உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு இன்டெரக்டாக சொல்கிறாரா, வேறு ஒருத்தவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஜின்னுக்கிட்ட சொன்னாங்களா, அப்போ உங்கள் ரெண்டு பேரும் லவ் சொல்ல வேண்டியது தானே, நீங்கள் ஏன் சொல்லாமல் லவ் சொல்லாமலே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோனி என்னன்றாங்க பார்த்தீங்கன்னா, டேய் இந்த மாதிரி நீ ட்ராமா ட்ராமாலாம் பார்ப்பியாடா, அந்த ட்ராமாலலாம் எப்படி ப்ரொப்போசல் நடக்கும் தெரியுமாடா, அந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ரொப்போசல் நடக்க வேண்டாம், அவன் அந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணுற வரைக்கும் நான் வந்து என் லவ் வந்து அவன்கிட்ட சொல்ல மாட்டேன்டா, அவனாக வந்து சொல்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹீரோ ஷீஷா, சரிம்மா உங்களுக்கு பிறந்தநாள் வருது, அதுக்காச்சும் வந்து நாளைக்கு உங்களுக்கு பிறந்தநாள் ஆச்சு, நான் வந்து அதுக்காச்சும் அவரை இன்வைட் பண்ணட்டுமா, லூஷியோ கூப்பிட்டுமா, அதில் ஏதாவது ஒரு ப்ரப்போஸ் பண்ணுறாரு பார்க்கட்டுமா அப்படின் போது நம்ம ஹீரோனி என்னன்றாங்கன்னா இல்லை வேணாம் அவனெல்லாம் நீ கூப்பிடாத அப்படின்றாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனி வந்து நம்ம லூஷியோ மேலே கோவமாக தான் இருக்காங்க, அதனால் அவனெல்லாம் கூப்பிடாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அடுத்த சீன் அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷீஷா வந்து ஒரு மாஸ்கெல்லாம் போட்டுட்டு கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்காரு. அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லூஷியோ வராரு. லூஷியோ வரும்போது என்ன ஆச்சுன்னா நம்ம லூஷியோ பார்த்துட்டு ஷீஷா நீ தானே இங்கே உட்காந்துட்ருக்க அப்படின்னும் போது நம்ம ஷீஷா என்னன்றான்னா என்னை வந்து அடையாளம் தெரியுது அவனுக்கு, நான் யாருன்னு
அச்சோ கெட்டப்லாம் போட்டு வந்தனே அப்படின்னும் போது, ஏண்டா கண்ணாடி போட்டு மாஸ்க் போட்டா நீ பெரிய கெட்டப் போட்டு வந்தேன்னு அர்த்தமா, உன்னை எனக்கு தெரியுது அப்படின் போது, இல்லை கியூஐ இங்கே நிறைய ஸ்பையை வச்சுருக்கா, நான் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்ட்டு, அதனால தான் இப்படி நான் மாஸ்க்கெல்லாம் போட்டு வந்தேன் அப்படின்னும் போது, ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி நம்ம லூஷியோ கேட்குறாரு. அது நம்ம ஷீஷா என்னான்றாருன்னா, நாளைக்கு வந்து கியூஐக்கு பிறந்த நாள், அதனால் நீ எப்படியாவது வந்துரு அங்கே, அப்போ வந்து நீ வந்து வெயிட் பண்ணிட்டு நாளைக்கு கியூஐ கிட்ட வந்து சர்ப்ரைஸாக ஏதாவது பேசு அப்படின்ற மாதிரி ஐடியாலாம் சொல்லிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோவுக்கு வந்து செகண்ட் ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல. லூஷியோக்கு என்னடா சொல்கிற, யாரா நீ அப்படின்ற மாதிரி அவர் முடிச்சுட்டு இருக்காரு. நம்ம ஃபஸ்ட் ஹீரோ ஷீஷா கரெக்டாக அங்கே ஃபோன் வருது. நம்ம கியூஐ வந்து ஃபோன் பண்ணுறாங்க, எங்கே இருக்க நீ, யார் கூட பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. டக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு ஷீஷா என்னன்றாருன்னா, எனக்கு வயிறு வலி, அதனால வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு, இது வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மறக்காமல் வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பாய் அப்படின்ட்டு அங்கே வந்து போயிடுறாரு. நம்ம செகண்ட் ஹீரோக்கா ஒன்றுமே புரியல, இவன் எதுக்கு வந்தான், எதுக்கு இதெல்லாம் நம்ம கிட்ட சொல்கிறான் அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்காரு. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம ஹீரோனிக்கு வந்து பிறந்த நாள் போல இருக்குது. எல்லாருமே வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக வந்து பார்ட்டி கொடுத்துட்ருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக என்ன ஆச்சுன்னா, இந்த சோடா புட்டி பொண்ணும் அப்புறம் இந்த பாஸ்ன்னு கூப்பிட்ற அந்த பொண்ணும் இருக்குல்ல, அந்த பொண்ணில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாஸ்ன்னு கூப்பிட்ற பொண்ணு வந்து இன்றைக்கி லூஷியோ வரலையா அப்படின்ட்டு லூஷியோ பற்றி பேசுகிறா. உடனே அந்த சோடா புட்டி போட்டு பொண்ணு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, கையில் வச்சுருக்க காஃபி வந்து அந்த பாஸ்ன்னு கூப்பிட்ற பொண்ணு மேலேயே ஊற்றி விட்டுறான். ஊற்றி விட்டுட்டு இவன் அச்சோ உன் ட்ரெஸ்ஸிலலாம் ஒரே காஃபி ஆகிடுச்சு, நான் வந்து க்ளீன் பண்ணி விட்றேன், வா நம்ம ரெஸ்ட் ரூம் போய் அது க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணை வெளில தரன்னு கூப்பிட்டு வந்துட்டு, இந்த மாதிரி இதுக்கப்புறம் நீ வந்து கியூஐ இருக்கும்போது லூஷியோன்னு அந்த பேரே சொல்லக்கூடாது, ஏன்னா அவளுக்கு வந்து அவனை பற்றி பேசினாலே பிடிக்கல, அவன் மூட் அப்செட்டில் இருக்கா, அவனை பற்றி பேசினா மூட் அப்செட் ஆகிடுறா, பிறந்த நாள் அதுமா அவன் மூட் அப்செட் ஆகிட போகிறா, பிறந்த நாள் அதுமா அவன் மூட் அப்செட் ஆகிட போகிறா, இனிமேல் வந்து லூஷியோன்ற வேர்டே வந்து அவன் முன்னாடி யூஸ் பண்ணாத, அதுவும் குறிப்பாக இன்றைக்கி யூஸ் பண்ணாத, அவள் பிறந்த நாள் இன்றைக்கி வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னும் போது அந்த பாஸ்ன்ற பொண்ணு சரி தலையாடிது. திருப்பி லூஷியோ அப்படின்னும் போது அவள் மண்டையிலே கொட்டி விட்டுறா, அந்த சோடா புட்டி போட்டு பொண்ணு வந்து மண்டையில் கொட்டி விட்டுறா. கொட்டிட்டு எதுக்கு இப்போ நீ திருப்பி லூஷியோன்னு சொல்கிற, இப்போ தானே சொல்லாத அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும் போது, அந்த பாஸ்ன்ற பொண்ணு என்னன்னா பின்னாடி பாரு லூஷியோ தான் நிற்கிறான் அப்படின்னும் போது திரும்பி அந்த பொண்ணு பார்க்குறது பின்னாடி லூஷியோ நிற்கிறாரு. அவர் வந்து ஆய் அப்படின்றாரு. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பயங்கரமாக பதட்டமாகிடுறாங்க. ஏன்னா இப்போ அதான் அவரை பற்றி பேசிட்டு இருந்தால என்னாச்சு அப்படின்னும் போது, இந்த மாதிரி கியூஐ பார்க்க வந்தேன் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த கண்ணாடி போட்டிருக்கோன்னா பாஸ்ன்ற பொண்ணு ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே பேசிட்டு லூஷியோ கிட்ட ஏதோ பேசிட்டு அங்கேருந்து சடனாக ஓடி போயிடுறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குடிச்சிட்டு ஒரு மாதிரி பயங்கர போதையில் இருக்காங்க. நம்ம ஷீஷா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக போதை ஆகிட்டே இருக்காரு. அப்போ வந்து என்னன்னா நம்ம டெஞ்சிலின் அங்கே குடிக்கலாம் அப்படின்னு வர்றாங்க. டக்குன்னு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷீஷா குடிக்கிறதுலாம் வந்து ஆம்பளைங்களோட வசம், நீங்களாம் வந்து பொண்ணுங்கள்லாம் குடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி டெஞ்சிலின் இந்த சைடாக கூப்பிட்டு போயிட்டு, இந்த மாதிரி பாஸ்வேர்ட் வந்து 666 இது வந்து வெளியில் லூஷியோ இருப்பார், அவருக்கு வந்து மெசேஜ் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்ஃபார்ம் பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவர் வாங்கி அவரும் குடிச்சிட்ருக்காரு. அம்மாவும் பிள்ளையும் மாற்றி ரெண்டு பேரும் பயங்கரமாக குடிச்சிட்ருக்காங்க. அப்போ ஹீரோ என்னான்றாங்கன்னா, இந்த மாதிரி நான் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு ஷீஷா என்னான்றாருன்னா, நான் அவனால கூட வரட்டுமா, அவங்களால தனியாலாம் நடந்து போக முடியாது அப்படின்னும் போது, அதெல்லாம் எனக்கு தெரியும்டா நான் நடந்து போகணும் அப்படின்ட்டு அவங்க ஃபுல் போதையில் இருக்காங்க. நடந்து வரும்போது தள்ளாடிக்கிட்டே போகிறாங்க. அப்போ போகும்போது வெளில லூஷியோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டாக என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, லூஷியோ கிட்ட போயிட்டு நீ லூஷியோ தானே, லூஷியோ மாதிரியே இருக்கி, யார் நீ அப்படின்றாங்க. நம்ம லூஷியோக்கா ஒன்றுமே புரியல. அவங்க இது நீங்கள் இங்கே பக்கத்தில் வராது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க தள்ளாடிட்டே போய் நம்ம லூஷியோகிட்டே விழுந்துடுறாங்க. அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கண் மூக்கு இதெல்லாம் பார்க்க லூஷியோ மாதிரியே இருக்குது, நீ லூஷியோ மாதிரி அழகாக இருக்கா அப்படின்ட்டு லூஷியோ வரைஞ்சி பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டு லூஷியோவும் சிரிக்கிறாரு. கட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சீன் காட்டுறாங்க. எல்லோரும் வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ நம்ம ஹீரோனி வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா நீங்களாம் யார் அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸை பற்றி கேட்குறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸா அவங்க தலைக்கு போதை வந்து தலைக்கு எரிச்ச போல் இருக்குது, சரி வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி நம்ம லூஷியோட அமுச்சு விட்டுறாங்க. மிச்சம் இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷீஷாவும் நம்ம டெஞ்சிலியும் தான் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து வந்துட்டுருக்காங்க. நம்ம ஷீஷா ஃபுல்லாக குடிச்சிட்டு இருக்காரு கியூஐ மாதிரியே. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளாடிக்கிட்டே வராரு. நம்ம ஷீஷா வந்து எந்த பக்கம் வீடு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. நம்ம டெஞ்சிலி இந்த பக்கம் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்கெட் பால் பையன் வந்துடுறான். அவன் வந்தோடனே நம்ம ஷீஷா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட சண்டைக்கு போகிறாரு. அவன் வந்து என்னன்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாஸ்கெட் பால் பையன் இந்த மாதிரி இது யாருன்னு தெரியுதா, இது வந்து என்னோட புது கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னும் போது நம்ம ஷீஷா என்னான்றாருனா, நீ அவ கூட வேணாலும் போ, என்ன வேணாலும் பண்ணு, அதை பற்றி எனக்கு ஒரு கவலையும் இல்லை, ஆனால் இதுக்கப்புறம் நீ கியூஐ பக்கம் மட்டும் வரக்கூடாது, அவள் பக்கம் மட்டும் நீ வந்தியோ உன்னை நான் சாவடிச்சிருவேண்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஷீஷா சொல்கிறாரு. அதுக்கு அந்த பாஸ்கெட் பால் பையன் தான்றானா, அப்படியா அப்போ நான் ஃபஸ்ட்டு அதுதான்டா செய்வேன் அப்படின்னும் போது ரெண்டு பேருக்குமே அங்கேயே சண்டை வர ஆரம்பிச்சது. உடனே அங்கே வந்து நம்ம டெஞ்சிலினும் அந்த பாஸ்கெட் பால் பையன் கூட வந்து அந்த பொண்ணும் ரெண்டு பேரும் தடுத்து விட்டு ரெண்டு பேரையும் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க.
அடுத்த சீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனி தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோனியாக வந்து பார்த்திங்கன்னா தள்ளாடிக்கிட்டே இருக்காங்க. நம்ம செகண்ட் ஹீரோ லூஷியோ தான் வந்து பார்த்திங்கன்னா அட்வைஸ்லாம் பண்ணுறாரு. இது மாதிரி குடிச்சா இவ்வளோ இது பிரச்சனை வரும், இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் பேசிகிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோனியை வந்து அப்படியே வாந்தியாக வருது. உள்ளே போய்ட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் வாந்தி இருக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. வாந்தியே வர மாட்டேங்குது. அவங்க ஒரு மாதிரி அப்படியே டயர்டாக அங்கேயே மயங்கிடுறாங்க. அப்போ நம்ம செகண்ட் ஹீரோ வந்து கத்திகிட்டே இருக்காரு. என்னாச்சுன்னும் போது அவங்க பாத்ரூமில் மயங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உனக்கு ஒன்றும் இல்லையாட்டின் போது இல்லை எனக்கு வாந்தி வர மாட்டேங்குது அப்படின்னுறாங்க. டக்குன்னுன்றாருன்னா சரி விட அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருக்காரு. அப்போ சடனாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டப்புன்னு கரண்ட்டு லைட்டாக ஆஃப் ஆகிடுது. இந்த மாதிரிடா நீ யார் என்ன நல்லா பார்த்துக்கிற அப்படின்னு இல்லாமல் கேட்கும் போது அப்போ இந்த விஷயம் நான் யார் இருந்தானே நான் யாருன்னு சொல்லி புரிய வைக்கணுமா அப்படின்ட்டு என்ன பண்ணுறாருன்னா அவராக வந்து கிஸ் பண்ணிடுறாரு. லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிடுது. அவர் கிஸ் பண்ணுறாரு. ஒரு மாதிரி அப்படியே ரொமான்டிக்காக நடக்குது. நம்ம ஹீரோனியும் அப்படியே சிரிக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட் நம்ம ஹீரோனி குடித்ததுனால அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிடுச்சு. அதனால அவங்க மாத்திரை வாங்கிட்டு போகலான்னு வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்து வார்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா நேற்று குடிச்சிட்டு எங்கேயோ போய் இடிச்சிட்டார் போல இது முட்டியில் அடிபட்டுட்டு இருக்கு. அவர் வந்து நம்ம ஹீரோனிக்கு வாய்ஸ் நோட் அமுச்சு விட்டுட்ருக்காரு. இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு எப்படிலாம் நேற்று பண்ணிட்டு இருந்தீங்கன்னு தெரியுமா, ஒரு பொறுப்பானவங்களா இருக்கீங்களா, நான் எவ்வளோ பொறுப்பாக இருக்கேன் பாருங்கள் அப்படின்னு நம்ம ஹீரோனி பக்கத்தில் இருக்கிறது தெரியாமல் வாய்ஸ் நோட் அமுச்சிட்ருக்காரு. இதை பார்த்து நம்ம ஹீரோன் என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே வந்து எது நீ பொறுப்பாக இருக்கியா, நீயே பாரு குடிச்சிட்டு எங்கேயோ விழுந்துட்டுருக்க அப்படின்ட்டு போட்டு மாற்றி ரெண்டு பேரும் கலாய்ச்சிக்கிறாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஷீஷா வந்து கேட்குறாரு நேற்று நைட்டு என்ன தான் ஆச்சு, நேற்று நைட்டு நீங்களும் லூஷியும் என்ன தான் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னும் போது நேற்று நைட் என்ன ஆச்சுன்னு தெரியுமாடா அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாங்க. அவங்க அச்சிச்சோ உங்களுக்குள்ளே ஏதாவது பெருசாக நடந்துச்சா, நான் அதெல்லாம் கேட்க விரும்பல அப்படின்போது சீச்சி அப்படிலாம் இல்லைடா, நேற்று நைட்டு வந்து லூஷியோ ரொம்ப ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருந்தானா என்னை பற்றி அப்படின்னும் போது நம்ம ஹீரோ உழுந்து சிரிக்கிறாரு. ஃபஸ்ட் ஹீரோ என்னாச்சுடா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனி கேட்குறாங்க. நான் உங்களுக்கு ஒரு ரெக்கார்ட் காட்டுறேன் பார்க்குறீங்களா அப்படின்ட்டு ஒரு ஆடியோ ரெக்கார்டு எடுத்து காட்டுறாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோ தான் பேசுகிறாரு. என்னன்னு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிடா நேற்று நைட்டு வந்து பயங்கரமாக கியூவை குடிச்சிட்டு இருந்தா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து அண்ணன்னு சொல்லிட்டு இருந்தாடா அப்படின்ற மாதிரிலாம் ரெக்கார்டு காட்டுறாரு. நம்ம லூஷியோ பேசின ரெக்கார்டை காமிச்சிட்ருக்காரு. நம்ம ஷீஷா அதை காமிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்னன்றான் ஃபஸ்ட்டு இது ஆஃப் பண்ணு, ஃபஸ்ட்டு கம்முன்னு இருறா, ஏன்டா அவங்க அம்மாடா நான் என்ன பார்த்து கலாய்ச்சிட்ருக்கேன் அப்படின்னும் போது ஆமாம் சரி விடுங்க உங்களோட புது அண்ணன் இங்கே வர போகிறாரு, நான் கிளம்புறேன் எனக்கு டைம் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம ஃபஸ்ட் ஹீரோ ஷீஷா சொல்கிறாரு. எது என்னோடய புது அண்ணன் நான் யார் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனி திரும்பி பார்த்தா அந்த இடத்துக்கு லூஷியோ வராரு. உடனே நம்ம லூஷியோ என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனியை கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் சூப்பெலாம் வச்சு கொடுக்குறாரு. இந்த மாதிரி சாப்பிடு உடம்ப பார்த்துக்கோ அப்படின்னு பத்திரமா பார்த்துக்கிறாரு. நம்ம ஹீரோனிக்கா ஒன்றுமே புரியல என்ன நடக்குது அப்படின்ட்டு. அப்போ தான் நம்ம ஹீரோனியோ நம்ம லூஷியோ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க. கட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம ஃபஸ்ட் ஹீரோ ஷீஷா வந்து பார்த்திங்கன்னா கை காலெலாம் நடுங்கி அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா குளிரில் பயங்கரமாக உட்காந்துட்ருக்காரு. அப்போ நம்ம ஹீரோனி சுடு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ என்னன்றது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்கள் ரெண்டு பேரையும் ஒன்றா இருக்கிறதுக்காக நான் வெளியில் போய் பனியில் ஒரு மாதிரி உடஞ்சி போயிட்டேன், கை காலில் அப்படியே ஜில்லுன்னு இருக்கு, என்னால் முடியல அப்படின்ற மாதிரி சுடு தண்ணி வாங்கி குடிச்சிட்ருக்காரு. அப்போ கேட்குறாரு இப்போ ஏதாவது நடந்துச்சா அவங்களுக்குள்ள ரொமான்டிக்காக ஏதாவது நடந்துச்சா அப்படின்னும் போது நம்ம ஹீரோ என்னன்றாங்கன்னா இது வரைக்கும் எதுவும் நடக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ என்னன்றாருன்னா இப்போ ஏதாவது பிளான் ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோனி என்னன்றாங்கன்னா நான் வந்து இப்போ எதுக்கு பிளான் வச்சுக்கல, ஆனால் நான் அவங்ககிட்ட ஆல்ரெடி என் லவ்வை சொல்லிட்டேன், நான் திருப்பி அவங்ககிட்ட என் லவ்வை சொல்லணுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனி கேட்கும்போது அப்போ நம்ம ஃபஸ்ட் ஹீரோ ஷீஷா என்னன்றான்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் நீங்கள் சொல்லணும், அவர் வந்து நீங்கள் அதை தான் எதிர்பார்க்குறாரு, நீங்கள் சொல்வீங்கன்னு தான் அவர் எதிர்பார்க்குறாரு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ என்னன்றான்னா அவன் தான் வந்து ப்ரப்போஸ் பண்ணணும், அவன் வந்து எப்படி ப்ரப்போஸ் பண்ணான்னு இந்த மாதிரி படம்லாம் பார்த்துருக்கியா, ட்ராமாஸ்லாம் பார்த்துருக்கியா, அதில் வர மாதிரி பண்ணனா கூட அட்லீஸ்ட் ஒரு பொக்கே எடுத்துகிட்டு வச்சு ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. நம்ம ஷீஷா என்னன்றாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மா தயவு செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி படம் பார்க்குறது இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கம்மா, தயவு செஞ்சு நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறீங்க, நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப ஓவராக இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் ட்ராமாஸ் எல்லாம் பார்க்கறத கம்மி பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இவங்க பேசி முடிச்சிடுறாங்க. இதோட கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க. அடுத்த சீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோனியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோவும் நம்ம ஹீரோனியும் வந்து பார்த்திங்கன்னா பாருக்கு போயிருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஏன்னா நம்ம லூஷியோ அதெல்லாம் புதுசில் ஒரு மாதிரி சுற்றி பார்த்துட்ருக்காரு. நம்ம ஹீரோனி வந்து ஏதாவது இவன் ரொமான்டிக்காக பண்ணுவானா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜின்னுமே நம்ம பேஸ்கெட் பால் பிளேயர் இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பேஸ்கெட் பால் பிளேயர் என்னன்றது பார்த்திங்கன்னா நான் சோகத்தில் இருக்கேன் நீயும் சோகமாக இருக்கல அப்படின்னும் போது நம்ம ஜின்னு என்னான்றாங்கன்னா இந்த மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு லூஷியோ மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தது, ஆனால் இப்போது அவன் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை, நான் திருந்திட்டேன், நான் அவனுக்கு ஒரு அட்வைஸ் தரேன் நீயும் திருந்திடு அப்படின்னும் போது நம்ம பேஸ்கெட் பால் பிளேயர் என்னான்றாங்கன்னா என்ன நீ திடீர்னு இப்படி மாறிட்ட அப்படின்னு பேசிகிட்டே இருக்காரு. டக்குன்னு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம லூஷியாவும் நம்ம ஹீரோனி கியூவையும் வரதை பார்த்துட்றாரு அந்த பேஸ்கெட் பால் பிளேயர். அவர் என்னன்றாருன்னா
நம்ம பேஸ்கெட் பால் பிளேயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்க்குறியா என் வேலை இப்பயே முடிஞ்சிடும் அப்படின்னும் போது நீ என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி ஜென்னு கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றதுக்கு பொருள்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அப்போ நம்ம ரூஷியா கிட்ட நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா வெளியில் அங்கே தான் பேஸ்கெட் பால் போய் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படியே. அப்போ வந்து நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நீ ஏன் இங்கே நின்றுட்டுருக்க அப்படின்ற மாதிரி முக்கிய கேட்குறாங்க. உடனே அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கையெல்லாம் ஒரு மாதிரி பிடிச்சி அப்படியே ஷோல்டரை வந்து ஹோல்டு பண்ணி செவுத்துல அப்படியே பிடிச்சி வச்சுக்கிறான். நீ இந்த மாதிரி சொல்லு, நான் என்னைக்காவது உங்ககிட்ட தப்பாக நடந்திருக்கேனா, நான் உன்னை என்ன தான் பண்ணேன், ஏன் என்னை அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோனியே என்னை விடு, இல்லை நான் கத்திடுவேன் அப்படின்னும் போது கத்து, எல்லோரும் வந்து பார்ப்பாங்க, அப்புறம் உன்னையே வச்சு தான் தப்பாக பேசுவாங்க, நீ கத்து அப்படின்ற இது பேஸ்கெட் பால் பிளேயர் அப்படி சொன்ன உடனே நம்ம ஹீரோனியால் ஒன்றுமே பண்ண முடியல, கை காலை கூட அசைக்க முடியல. அவன் வந்து என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோனி கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வரான். சடனாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு லூஷி வந்துடுறாரு. வந்து ஒரே அடி அடிக்கிறாரு. அவன் டப்புன்னு கீழே விழுந்துடுறான். உடனே நம்ம லூஷி என்னன்றாருன்னா, உனக்கு ஒரு வார்னிங் தரேன், நான் கடைசி வார்னிங் தரேன், இதுக்கப்புறம் என் கேர்ள் ஃப்ரெண்டு மேலே கையை வச்சா உனக்கு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போயிடுறாரு. நம்ம பேஸ்கெட் பால் பிளேயர் அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே படுத்துக்கிட்டு ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே பார்க்குறான். நம்ம ஹீரோனியா ஆஹா நம்மளுக்காக இவன் லூஷி இதெல்லாம் பண்ணுவான் அப்படின்னா ரொம்ப ஷாக்கில் இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க. நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஷீஷா ஃபஸ்ட் ஹீரோ அவர் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா ட்ராமா பார்த்து அழுதுட்டுருக்காரு. நம்ம ஹீரோ நீ அழுவலாம் செய்வியாடா அப்படின்னும் போது உங்களுக்கு தெரியாதுமா எனக்கு இந்த மாதிரி ட்ராமா பார்க்குறதுலாம் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. உடனே டிவி ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஹீரோனிக்கிட்ட என்ன கேட்குறாருன்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் விஷயத்த சொல்லுங்கள், என்ன நடந்துச்சு அப்படின்னும் போது இப்போ உங்கள் லவ் எப்படி போயிட்டுருக்கு, உங்கள் டேட்டிங்கில் எப்படி போயிட்டுருக்கும் போது அதெல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னும் போது நம்ம ஃபஸ்ட் ஹீரோ என்னன்றாருன்னா, அப்போ போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணுங்கள், மாற்றி ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணிக்கோங்க, 2 பேரில் யாராவது ஒருத்தராச்சும் ப்ரப்போஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோனி என்னன்றாங்கன்னா, அவன் தான் பண்ணணும் அப்படின்னும் போது நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற டைம் வேஸ்ட்டுமா, சீக்கிரம் போய் ப்ரப்போஸ் பண்ணுற வேலையை பாருங்கள், சரி எனக்கு தூக்கம் வருது நான் தூங்க போகிறேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோனி இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம பேசலாமே அப்படின்றாங்க. இல்லை எனக்கு டைம் அதை நான் தூங்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனி கிட்ட நம்ம ஃபஸ்ட் ஹீரோ ஷீஷா சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களை அனுப்பிச்சி விட்டுறாரு. உடனே அவங்க போகிறாங்களா பார்த்துட்டு அப்படி இவரும் தூங்குறாரு. நீங்கள் இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.